Hi children, இந்த வீடியோல நம்ம perimeter of square and rectangle பார்ப்போம். First square பார்ப்போம். So this is a square இல்லையா? All sides will be equal. So நமக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்கொயர்னா 4 sides இருக்கும். All sides will be equal நமக்கு தெரியும் இல்லையா? பெரிமீட்டர்னா என்ன சொல்லியிருக்கோம்? Sum of all the sides இல்லையா? அப்போ ஸ்கொயரோட பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லா சைடையும் நம்ம ஆட் பண்ணணும். 6 plus 6 12, 12 plus 6 18, 18 plus 6 24. இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? நமக்கு தெரியும் ரிப்பீட்டட் அடிஷன்றது என்னது? மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ ரிப்பீட்டட் அடிஷன்னா என்ன அர்த்தம்? ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வருது. ஸோ எத்தனை தடவை வந்திருக்குது? இங்கே 6 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 4 டைம்ஸ் ஆஃப் 6. இப்போ ஆன்சர் என்னது? 4 6 are 24 சென்டிமீட்டர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் அடிஷன் அதாவது மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். உட்காந்து சைட்ஸ் எல்லாத்தையும் 6 + 6 + 6ன்னு போட்டு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக. ஸோ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ நான் இங்கெல்லாம் ஏன் எழுதலைன்னா நமக்கு தெரியும் ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். நம்ம திருப்பி எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஒரு இது எழுதுனாவே எல்லாத்துக்குமே 3 சென்டிமீட்டர் தான். ஸோ இதோட பெரிமீட்டர் என்ன? 3 + 3 + 3 + 3. இதுக்கு தான் நம்ம என்ன சொன்ன முன்னமே எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4. ஸோ 4 × 3. எது ரிப்பீட் ஆகிருக்கு? 3. ஸோ 4 3s are 12 சென்டிமீட்டர். சி சில்ட்ரன், நமக்கு தெரியும் ஸ்கொயருக்கு 4 சைட்ஸ் இருக்குது. அப்போ அந்த 4 வந்து கான்ஸ்டன்ட், எப்போது அது வந்து மாறவே மாறாது. எது மாறுது? இந்த இடத்துல 3 மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் 6. ஸோ 4 இஸ் கான்ஸ்டன்ட், அது சேஞ்ச் ஆகவே இல்லை. எது சேஞ்ச் ஆகுது? லென்த்து தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபார்முலா நம்ம கொண்டு வந்துடலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னது? 4 × சைடு. அதுவே என்ன ஷார்ட் ஃபார்மில் எழுதுனா 4a யூனிட்ஸ். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் என்னது? சென்டிமீட்டர். ஸோ அந்த யூனிட்டை நம்ம எழுதணும். 4a யூனிட்ஸ். Sorry, clear children? Perimeter of a square. So perimeter of a square என்னது? 4a units. யூனிட்ஸுங்கிறது என்னது? நமக்கு யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர், அதுதான் அந்த யூனிட்ஸ் தான் இங்கே நம்ம எழுத போகிறது. லென்த்தோட யூனிட்ஸ் இருக்கு இல்லையா? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், அந்த யூனிட்ஸ் அதுதான் இங்கே வர்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்னால் எப்படி இருக்கும்? ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி ஈக்குவல். 4 சைட்ஸ் இருக்கும், ஆனால் என்னது? ஆப்போசைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ இந்த சைடு லென்த்து இந்த ஆப்போசிட் லென்த்தும் ஈக்குவல். இந்த பிரெத்தும் ஈக்குவல். ஸோ பெரிமீட்டர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த இது என்னது? 3 + 7 + 3 + இந்த 7. ஸோ 2 டைம்ஸ் 3 வருது. 2 டைம்ஸ் 3 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் என்ன வருது? 7. ஸோ இங்கே 2 இங்கே 2 காமனாக வருது இல்லையா? 2 வெளில எடுத்துட்டோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு மேலே பாக்ஸ் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 + 7. 3 + 7.
2 into 3 plus 7 என்னது 10. ஸோ என்ன வரும் 20. இங்கே மெஷர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் சென்டிமீட்டர் per சென்டிமீட்டர். சரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் லென்த் என்ன கொடுத்துருக்கு 3 சென்டிமீட்டர், பிரெத் என்ன கொடுத்துருக்கு 1 சென்டிமீட்டர். ஸோ ஷார்ட்டாக என்ன எழுதிக்கலாம், இது L இது B. ஸோ இதில் நான் எழுதலை, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வில் பி ஈக்குவல் சொல்லியிருக்கோம்ல. அப்போ ஆப்போசிட் சைடும் என்னது 3 சென்டிமீட்டர் தான். இது என்னது 1, இங்கேயும் 1 தான். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது 2 times L வருது, 2 times of L ப்ளஸ் 2 times of B. இது 2 இல்லையா, 1 and 2. ஸோ 2 times of B. ஸோ இது காமனாக என்ன எழுதிக்கலாம், 2வை வெளியில் எடுத்துக்குவோம். L plus B யூனிட்ஸ், இதுதான் ஃபார்முலா. 2 into L plus B யூனிட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நம்ம எந்த மெஷர்மெண்ட் கொடுத்தாலும் சப்ஸ்டியூட் பண்ணி பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ L என்னது 3 ப்ளஸ் பிரெத் என்ன 1 சென்டிமீட்டர், யூனிட் வந்து சென்டிமீட்டர். அப்போ இதோட ஆன்சர் என்னது 2 into 4 8 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது 2 into L plus B யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ரெக்டாங்கிளுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே என்னது லென்த் வந்து 7 மீட்டர், பிரெத் வந்து 4 மீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது 2 into L plus B யூனிட்ஸ். அப்போ 2 into L என்னது 7 ப்ளஸ் பிரெத் எவ்வளோ 4. யூனிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர். ஸோ 2 into 7 plus 4 11 மீட்டர். அப்போ 22 மீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது 22 மீட்டர். ஸோ ஃபார்முலா மட்டும் நினைவு வச்சுக்கணும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது 2 into L plus B யூனிட்ஸ். ஸோ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, பெரிமீட்டர் ஆஃப் அ ஸ்கொயர் 4A யூனிட்ஸ். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.